இல்ல நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஸோ நான் வந்து கஜியை ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் நான் வந்து கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் பண்ணணும்னா கஜி வந்து சினி ஃபீல்டு யூகேயோட சினி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் பாலிவுட்டு இங்கிலீஷு எல்லா மூவிஸ்லையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களே வந்து 2 3 படம் நீங்கள் டைரக்ட் பண்ணிட்டீங்களே ஏற்கனவே. அதான் 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷனில் இருந்திருக்காங்க, லைன் ப்ரொடக்ஷனில் இருந்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸில் ரொம்ப ஆக்டிவாக இப்பயும் வந்து இன்னொரு ரிலீஸ் இப்போ கூடிய சீக்கிரம் சூடாக ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. அவர் ரெடி பண்ணிட்டு தான் நம்மள்ட்ட பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லை சூப்பர். ஸோ ஆமாம், எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்களை அப்ரெண்டிஸுங்களெல்லாம் நடுக்கி வச்சிருக்காரு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு. ஸோ ஒரு சூப்பரான ஒரு படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. நாங்களே பார்த்து ஸ்க்ரீனில் ரொம்ப அழகாக தெரிஞ்சது கஜி. வெயிட்டிங் நாங்கள். அது பேர் அது படம் பேர் என்ன? மரணவரி. ஆமாம், மரணவரி. வெயிட்டிங்கு. ரிலீஸ் டேட்லாம் நீங்கள் கூடிய சீக்கிரம் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். சூப்பர். என்ன நினைக்கிறீங்க இப்போ நம்ம ரிவ்யூவர்ஸ் பற்றி நம்ம பேசும்போது இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கூலி படம் வந்தது. அதுக்கு முன்னாடி தக் லைஃப்பை வச்சு செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி கங்கோவை வச்சு செஞ்சாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு உங்களோட உங்கள் ஃபீல்ட் நாலேஜ் படி? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு யூடியூப்ல இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு அவைகளுக்கு அந்த ஒரு ஒரு அங்கீகாரத்தை பெறதுக்காக வேண்டி ஒரு சேனல்ல ஓபன் பண்ணி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். இது ஒரு 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 லாங் டேர்முக்கு அது ஒரு பிசினஸ் பிளானா தான் அதை வந்துட்டு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல அவைகளுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணினா அவைகளுக்கான பிசினஸ் வந்துட்டு லாங் டேர்ம்ல கிடைக்கும்ன்ற ஒரு ரீசனுக்காக இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ், சீப் பப்ளிசிட்டி ஸ்டன்ஸ், நெகட்டிவா சில விஷயங்களை பேசும்போது கூடுதலான ஆட்களுக்கு அது ரீச் ஆகும். அதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து அவைந்த ரீச்சுக்கும் அவைந்த ஒரு ஃபாலோவர்ஸுக்கும் அவைந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்குமான ஒரு விஷயம் ஒரு சைட்ல இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஃபிலிம் ப்ரொமோட்டர்ஸ், ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் வந்து இவளை டைரக்டா ரீச் அவுட் பண்ணி இப்படி பண்ணாதீங்க, நாங்க இவ்வளவு காசு உங்களுக்கு தாரோம் என்ற ரீசனுக்காக வேண்டி ஒரு பிசினஸ் மோட்டிவா தான் இப்படியான நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமா இருக்கு. இப்ப சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் செய்யறதுலதான் ரீச் அதிகமா கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நடிக்க தெரியாத ஒருத்தர் நடிக்கும் போது, எக்ஸாம்பிளுக்கு டாக்டர் திவாகர் ஃபேமஸா வாரார். சிங் பண்ண தெரியாத யாரும் சிங் பண்ணிக்குள்ள ஃபேமஸ் ஆவரீனும். ஒரு அக்கா ஃபேமஸ் ஆனாங்கல்ல இலங்கையில இருந்து. ஆமா, அவன் பேர் மறந்துட்டு. ஆமா, இந்த மாதிரி வந்து இப்ப இருக்கிற ஒரு சூழ்நிலையில அகைன் பப்ளிக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவை என்ற ரீதியில இவையில பார்த்து சப்போர்ட் பண்ணி அவைகளுக்கான வியூஸ பப்ளிக்கும் குறுக்கிடும். ஸோ வித்தவுட் சாய்ஸ் அவைந்த வியூஸும் அவைந்த அல்கரிதமும் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ தேர்ஃபோர் சோசியல் மீடியால அவை ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பீப்புளா வரையணும். ஸோ இதை வந்து ஒரு ஒரு பப்ளிசிட்டி, தங்களை ஃபேமஸ் ஆக்குறதுக்கான ஒரு பப்ளிசிட்டி ஒன்லி. ஓகே. இப்போ என்னன்னா அதுல இருந்து உங்களை மாதிரி ஆளுங்க இல்லை வந்து கொஞ்சம் சினிமாவை தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இது புரியுது. ஆனால் ஜென்ரல் பப்ளிக்கு இந்த புரிதல் இல்லையே. ஏன்னா அதை பார்த்து தானே நிறைய பேர் முடிவு பண்றாங்க இந்த படத்துக்கு போகலாமா வேண்டாமான்னு. அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குக்கு வரணும் பப்ளிக்கும். என்ன ரீசன் சொன்னா ஒரு 10-15 இயர்ஸுக்கு ஒரு சினிமா படத்துல ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னா ஒரு ஜெனுவினான ஒரு ரிவ்யூ நாங்க டிவியில பார்த்துட்டு ஒரு 3 நாள் 4 நாளைக்கு பிறகுதான் சினிமாவுக்கு போவோம் அந்த படத்தை பார்ப்பதுக்கு. இப்ப வைஸ் வெர்சா நடக்குது. எப்படின்னு சொன்னா அந்த முதல் 3 நாள்லயே மேக்சிமம் அந்த அந்த படத்துக்கான கலெக்ஷனையும் எடுக்கணும் என்ற ரீசன்ல எல்லாரும் யாரு ஃபர்ஸ்டா வந்து இந்த ரிவ்யூவை போடுறதுன்றதுக்கு சண்டை பிடிச்சு போடுறது மாதிரி இட்ஸ் லைக் அந்த ஒரு 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 பிரசன்ட கீப் பண்ணணும்ன்றதுதான் இந்த சேனல்ஸோட நோக்கமா இருக்கே தவிர ஒரு ஜெனுவினான ரிவ்யூவை கொடுத்து ஒரு படத்தை ஒரு கிரியேட்டிவ் ஆர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்றதுக்கும் அப்ரிஷியேட் பண்றதுக்கும் இந்த ரிவ்யூஸ் வர்றது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. அது ஏதாச்சும் 1-2 உங்களுக்கு இப்போ கையில விட்டு என்ற மாதிரி ஏதாச்சும் நல்ல ரிவ்யூஸ் உங்க மைண்ட்ல இருக்காங்களா, ஜென்யூனா பண்ற மாதிரி? பாக்குறது குறைவு. ஓகே. வந்து என்னுடைய டேஸ்ட் என்ன, என்னுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்றது நான் போய் பார்த்து முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இன்னொருத்தர் சொல்லி
அதை முடிவு பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சிம்பிள். லைக் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் நாங்க சாப்பிட போறோம்னு சொன்னா நாங்க போய் சாப்பிட்டா தான் அது எங்க டேஸ்ட்டுக்கு இருக்கான்றதை நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். நாங்க இன்னொருத்தர் சொல்றாரு ஸ்பைசியா இருக்குது, சோல்ட்டியா இருக்குது, பேடா இருக்குது, இங்க போய் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி சொன்னா then we are just following the crowd. புரியுது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் நல்லா கொஞ்சம் அவுட் சைடாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லது. ஸோ நாங்கள் எப்படின்னா நிறைய பேர் என்ன சுற்றி இருக்க மக்கள்லாம் அது ஒரு வேலையாக வச்சுருக்காங்க. சரி ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் ரெவ்யூ, அது இவர் பேரெல்லாம் நம்மளால் குறிப்பிட்ட முடியாது, ஆனால் ஒரே சட்டையை போட்டு வருவார் ஒருத்தர். ஸோ அவர்லாம் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறதுக்குன்னே உட்காந்துருப்பானோ 2 நாள் வெயிட் பண்ணி. ஸோ அவர் வந்து தலைவர் வந்தாரு, தலைவர்னு சொல்லுவாரு, அதான் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா வந்து இது என்னன்னா, எனக்கு ஒரு சைடுல இப்படி பாருன்னா, எங்க ஊர்ல ஒரு ஆத்தா இருந்தாங்க. அந்த ஆத்தா வந்து திண்ணையில உட்காந்துட்டு யார போற வரவெல்லாம் திட்டுவாங்க. ஓகே, எல்லாரையும் கெட்ட வார்த்தையிலே திட்டிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டிய வந்து எப்போ யாரை திட்டுறோம்னா அந்த திட்டு வாங்குறவனுக்கு மட்டும் கடுப்பா இருக்கும், சுத்தி இருக்கவனுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவ்வளோ அவ்வளோ எல்லா வார்த்தையும் அந்த அகராதியில இல்லாத வார்த்தையெல்லாம் வச்சு திட்டிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா, இப்போ கமல் ரசிகர் இல்லை இது விஜயோ இல்லை இது தளபதி இதை பார்த்தாலும் தல ரசிகர்கள் தளபதியை நல்லா திட்டினா சிரிச்சுக்கிறாங்க. இல்லை அதர்வே ரவுண்டு இந்த தளபதி திட்டி இருக்கும்போது தல ரசிகர்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த இதுலேயே அவங்க குளிர் காஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆ லைஃப்ல ஒரு பர்சன் லைஃப் எக்ஸ்போஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணிருமன்றத பாக்குறதுக்கு தான் நாங்க ஒரு பர்சனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சில டிவி சேனல் டிவி ஷோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பர்சனல் லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு பப்ளிக் இந்த ஒரு ஒரு வியூவிங் ஸ்பாட்ல கொண்டு வந்து விடுறாங்க. ஸோ the whole concept of today's world is revolving around gossip. We are nosy to know what other people are doing. So அந்த ரீதியில வந்து we are more prone towards gossip than appreciating art and culture. So நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு திண்ணையில ஒரு 5000 கழிக்கிறது மாதிரி ஒரு கமலா ஆன்டி வந்துட்டு உனக்கு தெரியுமா அவன் புள்ள என்ன செய்யிருக்கு, இவன் புள்ள என்ன செய்யிருக்குன்றத கழிக்கிறது மாதிரி மீடியான்றது வந்து இந்த கொசிப்பை பரப்புற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மூவி ரிவ்யூஸும் சேம் திங். what they doing is ஒரு கொசிப்பை வந்து they exposing it to for their own sake. கரெக்ட். இப்போ வந்து இதுலயே வேற வேற பரிமாணங்கள் வருது. இப்போ வந்து சில பேர் நீங்க நம்ம பேசும்போது சொன்னோம், ஒன்று வந்து பெய்டு ரிவ்யூஸ்னு ஒன்று வந்துடுச்சு. ஐயா உனக்கு வந்து இப்போ வீட்டுக்கு பணத்தை அனுப்பிச்சி விட்டுறேன், கொஞ்சம் நல்லது மானியத்தேனை பொன் மானியெல்லாம் போட்டு பண்ணிடுங்க அப்படின்னா, அது வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு பெரிய கம்பெனியே எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கம்பெனி எடுக்கிறாங்க, அந்த கம்பெனி என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு எண்ட் டு எண்டு ஒரு ரெவ்யூ முடிஞ்சு உன் படம் ஹிட் ஆகிற வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன், நீ இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் இந்த வெளியில் வராங்களே தேட்டர்லேருந்து வெளில ஆளுக்கு வர ஆளுங்களே அவங்க ஆளுக்கு தான் செட்டப் பண்ணி அனுப்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 4:30 ரெவ்யூ பார்க்கும்போது எல்லாம் வந்து படம் வா ஓஹோம்பாங்க, போய் உள்ளார போய் பார்த்தா படம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் ரொம்ப ஹிட் பண்ணி விட்ருக்காங்க. ஒரு சில ப்ரொடியூசர்ஸோட மூவிலாம் நம்ம போய் பார்ப்போம், அந்த படத்தை பற்றி பயங்கரமாக பேசியிருப்பாங்க, லோ பட்ஜெட்டில் எடுத்திருப்பாங்க, பார்த்தா 100 கோடி இல்லை வந்து 50 கோடி இவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்க. உள்ளார போய் பார்த்தா படம் நார்மலாக தானே இருக்கே அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த சைட்லேயும் ஒரு மாதிரி இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் இருக்கா சார்? ஒரு மூவி என்றது வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு பிசினஸ். அவர் இன்வெஸ்ட் பண்ற காசு திருப்பி எடுக்கிறதுக்கு என்னென்ன வழி பண்ணணுமோ அதை தான் பண்ணுவார். இந்த ஒரு பிசினஸ் நாங்க எடுத்தாலும் அகன் ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எடுக்கணும் சொன்னா, இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு சூப்பரா இருக்கும்னு சொல்லி ஒருத்தர் மார்க்கெட்டிங் பண்ற, அதுக்கு ஒரு இன்ஃபுளுசருக்கு காசு கொடுக்குறாருன்னு சொல்லி சொன்னா அவர் உண்மை சொல்லலவா இல்ல என்ன சொல்ல, நான் அதுக்கு சிரிக்கல, நான் ஜெனரிக் சொல்றேன். ஒரு மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக அதை இந்த பிசினஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நடக்கிற ஒரு விஷயம். ஒரு படம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு என்றது என்னத்தை பேஸ் பண்ணி நாங்க அந்த படம் சக்சஸ்ஃபுல் ஹிட் ஃபில்ம் என்றது நாங்க 10 இயர்ஸுக்கோ செய்தாங்க என்று சொன்னா, எவ்வளவு நாள் ஒரு படம் சினிமாவில ஓடிக்கொண்டிருக்கு,
சினிமாவுக்கு எத்தனை பேர் தொடர்ந்து போகணும், திரும்ப திரும்ப போகணும், தான் நம்ம சக்சஸ் ஸ்டோரின்றத கிரியேட் பண்றோம். பட் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்த பிறகு, கோவிடுக்கு பிறகு, அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ், ஆஹா, ஜீ இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்த பிறகு அதை மெஷர் பண்றது சரியான குறைவா இருக்கு, கஷ்டமா இருக்கு. எல்லாருமே வீட்டுல இந்தியர் ஓன் கன்வீனியன்ஸ் ஒரு படத்தை பாக்குறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த படம் ஹவு இஸ் இட் சக்சஸ்ஃபுல் என்ற ஒரு மெஷருக்காக இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படத்தையும் பெரிய பட்ஜெட் என்ற ஒரு எக்ஸ்போஷரும், இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணி இருக்கிறாங்களா என்ற ஒரு 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 ஓஸ்பைரிங்கான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றதுக்கும் நீங்க சொல்றது மாதிரி எண்ட் டு எண்ட் மார்க்கெட்டிங் பண்ணி அந்த படத்தை எவ்வளவு நாள் மேக்சிமம் ஒரு தியேட்டர்ல ஓட வைக்க முடியுமோ, தியேட்டருக்கு வந்து பப்ளிக்க கூட்டி கொண்டு வர முடியுமோ, அதுக்கான வேறு இதெல்லாம் மார்க்கெட்டிங் வைஸ், ப்ரொமோஷன் வைஸ் நடக்குது என்றது 100% ட்ரூ. ஓகே, சூப்பர். இப்போ எனக்கு வந்து நீங்க வந்து 3 எல்லா ஹேட்டையும் போட்டீங்க. என்கிட்ட இருக்கிறது வீட்டில் இருக்க ஹேட்டோட நீங்கள் பண்ண வேலைகளோட ஹேட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து எனக்கு என்னென்னா, இப்போ வந்து ஆஸ் எ டைரக்டர் வந்து என்னோட பாயிண்ட் வந்து, ஓகே, ஒரு டைரக்டர் ஒரு படத்தை எடுக்கும்போது இது நாசமாக போகணுன்னு எடுக்கிறதே இல்லை. ஓகேவா? இந்த படம் வந்து நல்லா பண்ணணும், இந்த படத்தில் வந்து ப்ரொடியூசர் போட்ட காசை உழைச்சி கொடுக்கணும், ப்ளஸ் வந்து நம்மளுக்கும் நல்ல பேர் வரணும், மக்களுக்கும் பிடிக்கணும், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நான் 2 பேரையும் பிரிச்சுக்கிறேன். ஒருத்தர் வந்து ஆஸ் எ டைரக்டர் வர்சஸ் ஒரு ரிவ்யூவர். இவங்க 2 பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு பார்க்குறேன். இவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, டைரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் நல்ல படத்தை நான் வந்து கொண்டு போய் சேர்க்கணும், மக்களுக்கு பிடிக்கணும், அப்போ தான் இன்னொரு படம் எனக்கு வரும். ப்ளஸ் வந்து எனக்குன்னு ஒரு இது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, இந்த படம் இப்படி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு எவனோ எழுதும் போது வந்து இது இப்படி இது 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 நெகட்டிவாக போகணுன்னு யாரும் எழுதுறதில்ல. அது அந்த காலம் போயிடுச்சு. அதே இதில் இப்போ ரிவ்யூவரை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ரெஷரும் இல்லை அவங்களுக்கு. ஒரு படம் வாடா, நான் உட்காந்துட்ருக்கேன் திண்ணையில், வா படத்தை ரிலீஸ் பண்ணு, உனக்கு எப்படி வச்சு செய்யணுமோ பண்ணுறேன், நீ எனக்கு இன்டர்வியூ கொடுக்கலையா, நீ செத்தடா, எனக்கு நீ பணம் கொடுக்கலையா, என்ன லாஸ்ட் டைம் அந்த இதுக்கு ஆடியோ ஷோக்கு கூப்பிடலையா, ஒன்று வச்சு செய்கிறேன். ஸோ இவங்களுக்கு வந்து தேர் நாட் கோயிங் டு லூஸ் எனி திங். இவங்க 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வந்து ரொம்ப ஒன் சைடடாக இருக்குது. இவங்களுக்கு வந்து எந்த குவாலிஃபிகேஷனும் வேண்டாம், போய் உட்காந்துக்கலாம், நானே நாளைக்கு வந்து ரிவ்யூ பண்ணால் நான் பண்ணலாம், நான் ஏற்கனவே 2-3 ரிவ்யூ பண்ணேன், அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஓகே, நம்மளுக்கு எல்லா படமும் பிடிக்கும், அதனால நான் ரிவ்யூ பண்ணால் என்ன பிடிச்சி அடிப்பானோ, அதுக்காக அதை விட்டுருவோம், நம்ம நெகட்டிவாலாம் சொல்ல முடியல, அதனால வந்து விட்டுருவோன்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாரும் நிறைய பேர் வந்து இந்த ரிவ்யூ பண்ணுறாங்க. ஸோ 2 பேர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு டேலண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்டருக்கு வந்து எவ்வளோ டேலண்ட் தேவை, எவ்வளோ கஷ்டப்படணும் ஒரு படத்தை கொண்டு போகிறதுக்கு, அந்த இதில் பார்த்தீங்கன்னா 0.1% கூட ஒரு ரிவ்யூவருக்கு இல்லை. ஸோ அந்த ஒரு இது மிஸ்ஸிங் இருக்கோ, இவங்களுக்குலாம் உட்கார வச்சு நீட் எக்ஸாம் மாதிரி ஒரு 4 எக்ஸாம் எழுதுங்கடா, எழுதுறதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு ரிவ்யூவரை உட்கார வைக்கணும், அந்த மாதிரி பண்ணால் ஏதாச்சும் நல்லா இருக்குமா? சொன்னா ரிவ்யூவர்ஸ் மட்டும் இல்ல, இத இத கன்சியூம் பண்ற பப்ளிக்கும் தான், வியூவர்ஸும் தான். இது பொதுவா வந்து மேபி இது மெஜாரிட்டி நான் பார்த்ததுக்குள்ள தமிழ்நாட்டுல தான் இந்த பிரச்சனை மெயினா இருக்கு. இப்ப கேரளால இருந்து வர படங்கள் நாங்க பார்க்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் கொரியன் மூவிஸ் பார்க்கலாம், ஒரு ஹாலிவுட் மூவிஸ் பார்க்கணும்னு சொல்லி சொன்னா people know what to appreciate and what not to appreciate. Unfortunately, we come from a community that has a lot of backward thinking. Okay, normally எங்களுக்கு criticize பண்றதுக்கு பிடிக்கும், எதுவுமே செய்யாம உட்கார்ந்துட்டு செய்யறவனை பார்த்து criticize பண்றது ஒரு தமிழ் பர்சன் part of the DNA, part of the nature. இதுல வந்து இந்த film critics வந்து they're doing it for their own sake என்றத வந்து பப்ளிக்கும் வியூவர்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அவாய்ட் பண்ண தொடங்கினதான் இது மாறும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபில்ம் மேக்கிங்ன்றது இட்ஸ் an art. இத வந்து ஒரு படத்தை கிரியேட் பண்ணி ரைட் பண்ணி இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்றத பல மாசமா ரெடி பண்ணி அதை சேர்ந்து ஷூட் பண்ணி அதுக்கு பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ன்றது ஒரு பெரிய ப்ராசஸ். கங்குவா மாதிரி ஒரு நல்ல படம் வந்து அன்பார்ச்சுனேட்லி வந்து நாங்க லூஸ் பண்ணி இருக்கோம் வித்வுட் அப்ரிஷியேட்டிங் இட். ஏன்னா அது ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட். எல்லா விஷயத்திலயுமே ஒரு ஃப்ளோ இருக்கும், எந்த ஒரு ப்ரொடக்ட்லயுமே பிரச்சனை இருக்கும். அது வந்து சங்கர் படமா இருந்தாலும் சரி, ஹாலிவுட் படத்துல டாம் க்ரூஸ் படமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ரேஞ்சில் இருந்தாலுமே அதுல வந்து ஃப்ளோஸ், மிஸ்டேக்ஸ், பிரச்சனைகள் எப்பவுமே இருக்கும். எதுவுமே பெர்ஃபெக்டான ப்ராடக்ட்ன்றது கிடையாது. ஏன்னு சொன்னா ஒவ்வொரு பர்சனுடைய பெர்ஸ்பெக்டிவும் it's based on their own experience. So
ஒரு விஷயத்த நாங்க வந்து கோயிங் வித் த ஃப்ளோ பண்றோம். அதாவது வந்து இவர் சொல்லிட்டா இந்த படம் நல்லா இல்லை என்றதுக்காக நானும் அதை அக்செப்ட் பண்ணினேன் என்று சொன்னா அங்க இந்த ஓன் கிரவுண்ட் நான் ஸ்டாண்ட் பண்ணினேன். இதுதான் நடக்குது. சோ ஒரு 10 பேர் கூடி ஒன்றா நின்று இந்த படம் நல்லா இல்லையான்னு சொன்னா நாங்களும் வந்து இந்த படம் நல்லா தான் இல்லையோ, நான் தான் மாறி விளங்கிட்டனோ, எனக்கு தான் இது நல்ல படம் மாதிரி ஃபீல் ஆகுதோ என்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள போயிட்டு they have the need to accept with the crowd. கரெக்ட். அது கன்ஃபியூஷன் இல்ல. பெரிய மன்னிப்போடு ராஜு அவர்களே, கஜியோடைய குரல் கொஞ்சம் லோவா வர்றபடினால கொஞ்சம் ஹிசிங் வாய்ஸ் வந்து கூடுதலா வருது. கஜி உங்களுக்கு ஒரு சின்ன லிங்க் அனுப்பி இருக்கிறேன், அந்த லிங்க்ல ஜாயின் பண்ண முடியுமா உடனே? கஜி உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்காங்களா, அதுல ஜாயின் பண்ண முடியுமா? உங்க வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கா. அது கொஞ்சம் அதிகரிக்கும் போது ஏர் குவாலிட்டி வந்து கொஞ்சம் குறையுது. முடியுமான்னு பாருங்க, உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்திருக்குது. ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே ரைட், இப்போ தொடருங்க. கோலை கட் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. ஏனிய கோலர்ஸ் வந்து ராஜு அவர்களே மிக அருமையாய் 2 பேருடைய உரையாடலும் மிக பல தகவல்களை கொண்டு வருது. அப்ப இவரோட சேர்ந்து நீங்க கோலர்ஸ கூட எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க உங்களுடைய விருப்பம். இப்போ பேசுங்க, கஜியோட பேசுங்க. ஒரு கம்யூனிட்டியா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிரியேட்டிவ் ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா யூஸ்வலாவே எங்களோட ஒரு கம்யூனிட்டி வந்து ஒரு கிரியேட்டிவ் ஸ்பேஸுக்கான அப்ரிசியேஷனோ இன்ட்ரெஸ்டோ குறைவு. ஏன்னா நாங்க வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கம்யூனிட்டின்றதால இது ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு ஃபீல்டுன்றது மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகிட்டது. ஸோ இது ஒரு பேஷனுக்காக ஒரு சைடுக்காக செய்யற ஒரு விஷயம்ன்ற மாதிரி தான் நாங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி இருக்கோம். ஆனா இதையே விளங்கல, ஒரு ஊறுகா மாதிரி. ஆனா இதையே ஒரு மெயினான சாப்பாடு, மெயினான மீல், ஒரு கொத்து ரொட்டி என்றதை நாங்க எப்ப அக்செப்ட் பண்றோமோ, அதை கிரியேட் பண்றதுக்கு கரெக்டான கிரியேட்டர்ஸை நாங்க எப்ப அக்செப்ட் பண்றோமோ, அப்ரிஷியேட் பண்றோமோ, அப்பதான் ஒரு மீடியா, ஒரு ஊடகம்ன்றது ஸ்ட்ராங்கா க்ரோ பண்ண இயலும். அது க்ரோ ஆனா தான் கம்யூனிட்டியும் க்ரோ பண்ணலாம். கம்யூனிட்டியும் ஒரு மெச்சுவர் லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ வந்து இன்னொரு விஷயம், உங்களோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னா, நீங்க வந்து இங்க இது இந்தியாவோட மூவிஸ் இங்க பண்ணாலும் நீங்க அங்க போயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இங்க இருக்க மீடியாவும் உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே இங்கிலீஷ் மூவிஸ்லயும் நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ வந்து இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ இம்பேக்டோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை எனக்கு தெரியலையா, நான் பார்க்கறது இல்லையா? உங்களுக்கு எப்படி எப்படி ஒரு படம் வந்துச்சுன்னா என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்குது இங்க ஒரு படம் ஓடுறதுக்கு? ஸோ இந்த பப்ளிசிட்டி ப்ரொமோஷன்ஸ்ன்றது எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஏன்னாண்டா அட் தி எண்ட் ஆஃப் த டே மீடியான்றது ஒரு பிஸ்னஸ். அது ஆர்ட்ன்றதை தாண்டி ஒருத்தன் காசு போடுறான், அந்த காசை ரிகவர் பண்ண வேண்டிய நீட் இருக்கிறதுனால அது ஒரு பிஸ்னஸ்ன்றதை நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். ஆஃப்கோர்ஸ் ஒரு செக்ஷன்ல வந்து ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு கிரவுட் இருக்கு. அது எந்த ஒரு மானிட்டரி எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம தங்களோட சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காண்டிக்கும் கம்யூனிட்டியின் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் ஆர்ட் கிரியேட் பண்ற ஒரு பெர்சன்டேஜ் எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். பட் அந்த ஒரு மாஸ் சைட்ல ஒரு பிகர் ஸ்கேல்ல நாங்க பார்க்கும்போது மீடியான்றது ஒரு பிசினஸ். ஓகே, சோ அந்த மணியை ரிகவர் பண்றதுக்கான நீட் இருக்கு. பெரிய லெவல்ல மார்க்கெட்டிங் பண்றாங்க, பில்போர்ட் அடிக்கிறாங்க, ப்ரொமோஷன் பண்றாங்க, ட்ரெய்லர் லான்ச் யூடியூப்ல பண்ற அது ப்ரொமோஷன் ஹெவியா பண்றாங்க, இன்டர்வியூஸ், இது எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். ஆனா இந்த கிரிட்டிக்ஸ் வரும்போது, மூவி ரிவ்யூஸ் வரும்போது, only people who know about movies are appreciated. அதாவது அவை ஆல்ரெடி ஒரு டெக்னீஷியனா ஒர்க் பண்ண பர்சன், ஒரு ஸ்டடி பண்ணின பர்சன், ஒரு மூவியை எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும், என்ன பிரச்சனை அந்த மூவில இருக்கு, அதால இதுன்ற ரேட்டிங்கை இவ்வளவு கொடுக்குறோம்ன்றத வந்து அந்த அந்த ரிவ்யூ செய்யறதுக்கு ஒரு பர்டிகுலரான ஒரு யூடியூப் சேனலோ ஒரு கோ டு சேனலோ வந்துட்டு எப்பவுமே இருந்து கொண்டிருக்கும். இது வந்து எப்பயுமே ஒனஸ்டான ஒரு ரிவ்யூவா இருக்கும். இது வந்து செவரல் செக்ஷன்ஸ்ல அவங்க டிஸ்டிங்விஷ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோரி, ஓகே, அதோட டெக்னிக்காலிட்டிஸ், அதோட மியூசிக், யூசரோட என்கேஜ்மெண்ட், எவ்வளவுக்கு அதை எனக்கு கனெக்ட் ஆகுது, எவ்வளவுக்கு பார்க்க விரும்புறேன் என்ற செவரல் கேட்டகரிஸை பேஸ் பண்ணித்தான் இந்த படத்தின் ரிவ்யூஸ் வந்து ஹேப்பன் ஆகும். பட் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்,
என்ன கதை எழுதியிருக்கிறாங்க, படமா எடுத்திருக்காங்க என்று ஸ்ட்ரைட்டா கேள்வி கேட்டு அந்த தமிழ்ல சிம்பிளா சொல்லணும்னா அந்த மட்டம் தட்டுறது என்றது எங்களோட கம்யூனிட்டிக்கு பிடிச்ச ஒரு விஷயம்ன்றதால அதையே ஒரு ரிவ்யூவரும் செய்யறாங்க. அவ்வளவுதான். இல்ல அது அந்த ஹார்ஷ் டோன், அந்த அட்டாக்ஸ் எல்லாம் வந்து அது வந்து இன்னும் போக 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 அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ அது நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு எல்லாரையும் வந்து பார்க்க வைக்குது அப்படின்னு சொல்றீங்களா? அது அந்த விஷயம் வந்து ஒரு யூசருக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கறபடியால அந்த யூசர் அதை போய் பாக்குறாரு, அதை சப்போர்ட் பண்றாரு. பட் எப்ப அந்த யூசர் டர்ன் ஆன் பண்ணி நோ இது பண்றது தப்பு அண்ட் யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க ஒர்க் பண்றாங்களோ அப்பதான் இந்த ரிவ்யூவர்ஸுக்கு எல்லாம் வியூஸ் இல்லாம போகும், ஒரு என்கரேஜ்மெண்ட் இல்லாம போகும், அதனால அவைகளுக்கு வரக்கூடிய ரெவென்யூ இல்லாம போகும். ஸோ இதை அவைய ஸ்டாப் பண்ண வேணும். நாங்க எவ்வளவுக்கு அவங்களை என்கரேஜ் பண்றோமோ அவங்க செய்து கொண்டுதான் இருக்கப்போம். ஆமா. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த டெக்னிக்காலிட்டிஸ் நீங்க வந்து இப்ப மூவி ஃபீல்ட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு டெக்னிக்காலிட்டிஸ் தெரியும். இப்ப வந்து நெறைய பேர் இந்த ரொம்ப டெக்னிக்கலா ரிவ்யூ பண்ணும்போது, எனக்கு சில டைம் கடுப்பாகும். இந்த 2 மினிட்ன்னு ஒருத்தன் பண்ணுவான். இவன்லாம் சொல்லும்போது அந்த ஸ்க்ரீன் பிளே அப்புறம் வந்து இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரு, அந்த ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சர்லாம் என்னென்னமோ போட்டு டேய் இதுக்கு எதுக்குடா இதெல்லாம் பேசுறீங்க? ஒரு படம் பார்க்க போறவனுக்கு இப்ப பார்த்தீங்கன்னா 90% மக்களுக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரியாது. அவங்க போறா ஒரு என்டர்டெயின்மென்ட் போய் பார்த்துட்டு வராங்க அப்படி சொல்லும்போது இந்த டெக் இது 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 ரிவ்யூஸ்லாம் ரொம்ப டூ டெக்னிக்கலா ஆகும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஒரு நீங்க நீங்க கேரி ஆன் பண்ணுங்க, இன்னொருத்தர் ஜாயின் பண்றாரு, அவரையும் நம்ம இதுலயே கால்லயே வச்சுக்குவோம். ஷோர். டெக்னிக்காலிட்டிஸ் ஐ திங்க் ஒரு எஜுகேஷனை கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 நார்மல் பப்ளிக் ஒரு படத்தை பார்க்கக்குள்ள சில டைம்ல வந்து எவ்வளவு டெக்னிக்கலா இந்த படத்துல ஒர்க் பண்ணி இருக்கணும்ன்றது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஒரு டெக்னிக்கல் ரிவ்யூ கொடுக்கக்குள்ள இப்படியெல்லாம் இந்த படத்துல ஒர்க் ஆகியிருக்கா, இதெல்லாம் நடந்திருக்கா, இப்படியெல்லாம் இந்த ஷொட்டை எடுத்திருக்கிறாங்களா, இப்படியெல்லாம் இந்த லைட்டிங் பண்ணியிருக்கிறாங்களா என்ற ஒரு எஜுகேஷனை வந்து கிரியேட் பண்றதை அப்ரிஷியேட் பண்ணணும். ஆனா அந்த டெக்னிக்காலிட்டிஸை வச்சு கிரிட்டிசைஸ் பண்றதை அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். அதுதான் அது வந்து ஒரு நிமிஷம். தீபக் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சூப்பர். வணக்கம் வணக்கம். தீபக் பேசுறது உங்களுக்கு கேக்குதா கஜி? கேக்குது கேக்குது. ஓகே. ஸோ தீபக் பாத்தீங்கன்னா, தீபக் வந்து நம்ம மதுரை பையன். அவருக்கும் சினிமாவுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா அவங்க குடும்பத்துல நிறைய பேர் சினிமால இருக்காங்க. ப்ளஸ் வந்து பெரிய பெரிய சினிமா நடிகர் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும் எல்லாம் க்ளோஸு. ஸோ நீங்க எதுக்கு உங்களை நான் வந்து டெஃபினட்டா இன்னைக்கு வரணும்னு சொல்லும்போது இதுதான் மெயின் பாயிண்ட் தீபக். என்னன்னா மூவிஸை பத்தி பேசுறது, மூவி பிடிக்கிறவங்க, அது சுத்தி இருக்கவங்க தான் வந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு. ஸோ கஜி ஏற்கனவே பேசிட்டு இருக்காரு. நம்ம இந்த டெக்னிக்காலிட்டிஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்படியே நீங்க ஜாயின் இன் பண்ணிக்கோங்க அவர் பேசும்போதே. இது வரைக்கும் இப்போ அவர் அந்த ஃப்ளோல இருக்கும்போது கேட்டுக்கோங்க. ஸோ கஜி அதான் இப்போ என்னன்னா டெக்னிக்காலிட்டி நீங்க சொன்னீங்க மாதிரி உங்க மாதிரி ஒரு கிரியேட்டரோ இல்லை வந்து ஒரு படத்தை அந்த லெவல்ல வந்து பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் வந்து ஒரு ரெவ்யூன்னு சொல்லும்போது இப்போ நான் என்ன ஆடியன்ஸோட இது லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த லெவலில் கொடுக்குற ரெவ்யூ தான் பெட்டர். இல்லைன்னா அவன் தனியாக சொல்லிடலாம். இதெல்லாம் யாருக்குன்னா நீங்கள் ஆஸ்பைரிங் டைரக்டர்ஸாக இருக்கீங்க, இல்லை படத்தில் வந்து ஏதாவது டெக்னீஷியனாக நீங்கள் மட்டும் இதை பாருங்கள். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாட்டில் இந்த லைட்டிங்கை இப்படி ஹாஃப் ஃபேஸில் இந்த கீழேருந்து இப்படி எடுத்திருக்காங்க. அது வந்து அட்லீஸ்ட் வந்து புரிஞ்சு போய் பார்க்கலாம். இல்லைன்னா முக்கால்வாசி தலைக்கு மேலே போயிடும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா ஒரு 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 மூவியோ ஒரு ஸ்டோரியோ நீங்கள் சொல்கிறீங்களே வேறு வேறு பாயிண்ட்டாக எடுத்துக்குவாங்க. மேபி வந்து இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி கொண்டு போயிருக்காங்க, டயலாக் டெலிவரிஸ் எப்படி இருந்தது, இல்லை ஸ்க்ரீன் பிளே எப்படி எழுதியிருந்தாங்க. ஸோ ஆனால் ஹை லெவல் மட்டும் வச்சுக்கிட்டு போனால் எல்லாரும் கனெக்ட் ஆகி அதை புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? எஸ் அண்ட் நோ. ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு பிரிட்டிஷ் அடலசன்ஸ் என்ற ஒரு சீரீஸ் வந்துருந்துச்சு. அது பாத்தீங்கன்னு சொன்னா on top of my head I can't remember it, ஆனா 8 எபிசோட்ஸ் இருக்கு அந்த சீரீஸ்ல. ஒரு எபிசோட் ஃபுல் எபிசோட் ஆல்மோஸ்ட் 1 hour எபிசோட் சிங்கிள் டேக்ல எடுத்தது. ஓகே, ஒரு யூசரா நம்ம ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக உட்கார்ந்து அந்த படத்தை அப்படியே சும்மா பாக்குறோம்னு சொல்லி சொன்னா அது 1 டேக்ல எடுத்திருக்கு என்றது எங்களுக்கு ஃபீல் ஆகாது. பட் அதை பற்றி மீடியா பேசும் பொழுது, மூவி ரிவ்யூஸ் வரும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி இருக்கிறாங்க. 1 டேக்ல ஒரு 1 hourக்கு அந்த ஹோல் 1 hour ஒரு சிங்கிள் டேக், நோ கட்ஸ் இன் பிட்வீன்.
அதை ஒரு விஷயமா வந்து ப்ரொமோட் பண்ணும் போது எங்களுக்கு இன்னும் ஒரு கியூரியோசிட்டி வருது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. வாவ், டெக்னிக்கலி இவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட்ல இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி இருக்கிறாங்களான்னு, வெதர் யூஆர் அ ஃபிலிம் பர்சன் ஓ நான் ஃபிலிம் பர்சன், அட்லீஸ்ட் அதை பார்க்கணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் நாங்க வந்து தூண்டுறோம். ஸோ நல்ல படைப்புகளையும் நல்ல கிரியேட்டிவிட்டியையும் நாங்க வந்து அப்ரிஷியேட் பண்றதுக்கான கிரிட்டிக்ஸ் இன்னும் அதிகமா வரலாம்னு நான் ஃபீல் பண்றேன் எங்களோட கம்யூனிட்டிக்குள்ள, other than just criticizing for the sake of criticizing. ஓகே, சூப்பர். ஸோ தீபக், நீங்க இப்போ இந்த நடுவில் ஜாயின் பண்ணீங்க. நீங்க இது கஜி நீங்க போயிடாதீங்க, நீங்க இருந்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ தீபக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம கேட்டுக்குவோம் என்னன்னு. ஸோ தீபக் சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீங்க இப்போ லேட்டஸ்ட் படங்கள்லாம் பார்த்தீங்க, 2-3 படங்கள் பத்தி இல்லை, நீங்க லாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸாவே இந்த ரிவ்யூஸ் டெஃபினட்டா பார்த்துருப்பீங்க. உங்களோட ஃபீலிங் என்ன இருக்கு? ரிவ்யூஸை பார்த்துட்டு போகலாமா போகக்கூடாதா, எப்படி இருக்கு ரிவ்யூஸ்லாம்? ரிவ்யூஸ் அப்படின்னு அது வந்து இப்போ ரொம்ப 2 தானே. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா படம் வந்து ஒண்ணு கமர்ஷியலா இருக்கும், இல்லைன்னா கண்டென்ட்டா இருக்கும். ஸோ இப்போ நீங்க இந்த ரிவ்யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து ஆன ஃபர்ஸ்ட் டே வந்து இட்ஸ் பிஸ்னஸ் மாதிரி தான். ஸோ ஐ திங்க் நீயா நானால ஒரு பெரிய டாபிக் இதை பத்தி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து ஐ திங்க் தேவர் டிஸ்க்ளோசிங் எவ்ரிதிங். இந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸே வந்து ஃபர்ஸ்ட் டே நிறைய இதெல்லாம் சொல்றாங்க, அந்த மாதிரி டாபிக்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் ரிவ்யூஸ் பார்த்து நான் போய் படமும் பார்க்கறது இல்லை. இப்போ எந்த பெரிய படம் இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய படம்னே அப்படின்னு சொல்றதுக்கும் இல்லை. ஸோ இட் வாஸ் நாட் தட் கிரேட் ஆல்சோ. ஸோ நம்மளுக்கு பிடிச்சிருந்தா போய் பார்த்துட்டு அதை சொல்றதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரிவ்யூஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பிரிங்கிங் டவுன் த மொராலிட்டி. அது வந்து கம்ப்ளீட்டா அவங்க வந்து இஃப் யூ ஆர் டாக்கிங் அபவுட் த ஃபிலிம், இந்த அண்ணன் பேசிக் இந்த மாதிரி அதில் இருக்க டெக்னாலஜி அந்த மாதிரிலாம் இருந்தா அது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியரா இருக்கும். இப்போ நாங்கெல்லாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி சன் டிவில டாப் 10 மூவிஸ்ன்னு போடுவாங்க. அதை ஒரு மூவிஸா சொல்லையில அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன் அது 1ல இருந்துச்சு, ஏன் அது அந்த ஒருத்தர் கோட் போட்டுட்டு நல்லா அழகா பவுடர் எல்லாம் போட்டு அது சொல்லையில நம்மளுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஓகே, மேபி இது மிஸ் ஆனதுனாலதான் அது 3rd ரேங்கிங் போயிடுச்சு போல அப்படின்னு. இன்னைக்கு அப்படி இல்ல. அது இன்னைக்கு வந்து நல்ல கண்டென்ட் உள்ள மூவிக்கு நீங்க ரிவ்யூ வேணா எதுவுமே வேணாம். இப்போ எக்ஸாம்பிள் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ திங்க் மேக்ஸிமம் பட்ஜெட்டே they would have touched around some 20 crores. படம் வந்து 100 crores ஓடி இருக்கு. ஆக்சுவலா அதை ரிலீஸ் பண்ணாங்க 7 crores அந்த படத்தோட பட்ஜெட். ஓ 7 crores. அதோட ப்ரொடியூசர் தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு, கட்சி தான் சார். இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் அந்த இப்போ அது நல்ல பாயிண்ட் சொன்னாரு தீபக் கஜி. என்னன்னா இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயம் வந்து இப்போ இந்த மீடியா இஸ் இம்பார்ட்டன்ட், அந்த மார்க்கெட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட் சொன்னீங்க. இப்போ வந்து பெரிய படங்கள்லாம் போட்டு பண்ற லூட்டி இருக்கே, அந்த ஃபர்ஸ்ட் 1 மாசத்துக்கு முன்னாடி தீபாவளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்க அப்பா வந்து 1 மாசத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு பட்டாசா வாங்கி கொடுப்பாரு. அந்த இருக்கும் எப்போ அவர் கிளம்புவார், அவர் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு போய் அந்த கேப் அந்த இது இருக்குல்ல, இந்த துப்பாக்கிக்குள்ளார அந்த இது போட்டுட்டு அது ஒண்ணா வெடிக்கிறது அவ்வளவு ஜாலியா இருக்கும். அது வந்து போய் அந்த பீக் ஆகும்போது பயங்கரமா இருக்கும், எப்படா வருது தீபாவளி அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ ஒரு படமும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடறானோ. முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் இன்டர்வியூலாம் போய் இப்போ வந்து 2 மணி நேரம் 24 மணி நேரம் இன்டர்வியூலாம் போகணும்னு நினைக்கிறேன். நைட்டோட நைட் உட்காந்து பேசி அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜை போட்டு அதுல ஒரு அமௌண்ட்டை போட்டு இல்ல இப்போ என்னன்னா வேற விஷயம் அதெல்லாம் விட்டுருங்க. சில பேர்லாம் இங்கேயே வந்து இது வேனை கொண்டு வந்து அதுல வந்து ஒரு ட்ரெயிலர்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டேன். ஸோ அந்த லெவல்ல வந்து பயங்கரமா கிரியேட் பண்றது. அதே சைட்ல இன்னொரு சைட்ல இப்போ தீபக் தம்பி சொல்ற மாதிரி நல்ல படம் வாழை ஆகட்டும், அப்புறம் வந்து லப்பர் பந்து ஆகட்டும், எந்த ப்ரமோஷனும் இல்லை, எதுவும் இல்லை. தேட்டருக்கு வந்தது மொதல் நாள் எல்லாம் போய் படம் பார்த்தாங்க. ரிவ்யூவர்ஸ் விட்டுருங்க, மக்களே போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு அந்த படம் வேற லெவல் தூக்கி விட்டுடுச்சு. ஸோ இவர் சொல்ற மாதிரி இப்போ அந்த நல்ல படத்துக்கு எதுவுமே தேவையில்லை, அதுவா ஜெயிச்சிடும்னு சொல்றாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தலைவரே?
இல்ல அது 100% கரெக்டான ஒரு விஷயம். இப்போ அவர் சொன்னது மாதிரி பெரிய படங்களுக்கு தான் இந்த ஓவர் ஹைப் ஓவர் ப்ரொமோஷன்ஸ் இருக்குது இல்லையா? அது ரீசன் என்னன்னு சொல்லி சொன்னா, அவங்க வந்து இந்த தியேட்டருக்கு பீப்புள் வந்து பார்க்கணும், தியேட்டர்ல அந்த படத்துக்கான ஒரு 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 ஸ்பேஸ் இருக்கணும், கன நாள் ஓடணும், இத்தனை ஸ்கிரீன்ஸை நாங்க ஒக்கியூபை பண்ணி இருக்கிறோம் என்ற ஒரு பெருமைக்காகத்தான் அந்த விஷயங்களை செய்யணுமே தவிர கண்டென்ட் இருக்காண்டா இஸ் கொஸ்டினபிள். ஏன்னா எல்லா படமும் கண்டென்ட் இருக்கா, அதுல அந்த ஃபீல் இருக்காண்டு பெரிய படங்களை பற்றி தான் சொல்றேன் இப்ப. ஸோ இட்ஸ் கொஸ்டினபிள். இதே ஒரு சின்ன படம் நல்ல கண்டென்ட்டா இருக்குண்டா டெஃபினெட்லி பீப்புள் அதை பற்றி பேசி அதை வந்துட்டு தியேட்டர்ல போய் பார்த்து அதுக்கான ஒரு 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 அங்கீகாரத்தை கொடுக்கறது இட்ஸ் ஆல்வேஸ் ஹேப்பனிங். அது இன்றைக்கு நேற்றுல ஆல்வேஸ். ஸோ இதுல மெயின் இஷ்யூ என்னன்னா, இந்த பெரிய ஆக்டர்ஸ் பெரிய ஸ்டார்ஸ் பெரிய பட்ஜெட்ல படம் பண்றது இப்ப பேன் இந்தியாண்டு வர ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது மாதிரி பண்ணும்போது அந்த மணியை திரும்ப கலெக்ட் பண்றதுக்கு ப்ரொடியூசர்ஸ் போராடுறாங்க, அதுக்கான ஒர்க்கை போடுறாங்க. இதை மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது ஆல்ரெடி நிறைய படத்துல வித்தியாசமான ஸ்டைல்ல டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ்ல டிஃப்ரெண்ட் ஆக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ்ல ஆல்ரெடி இதை இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க முதல் சொன்ன மாதிரி மக்களுக்கு தெரியாம இருக்கலாம் என்றது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியப்படுத்தியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ரிவ்யூவர்ஸை கலாய்க்கிறது, ரிவ்யூவர் இந்த பேங்க்ல காசு வந்த உடனே அவர் நல்லா சொல்றது எல்லாம் சினிமா படத்திலேயே கூட செய்துட்டாங்க. ஸோ பீப்புள் ஆர் அவேர் ஆஃப் இட், பட் ஸ்டில் தேர் சப்போர்ட்டிங் இட். அதுதான் ஒரு சேடான ஒரு பார்ட். எனக்கு இல்லை, இப்போ இது ஒரு டவுன் சைடா கூட இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னா ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடியே தெளிவிட்டு அடிக்கிறது மாதிரி இந்த ப்ரமோஷனுங்கிற பேர்ல கொஞ்ச நாள்ல பார்த்தா தூங்கி எந்திரிக்கும் போது பக்கத்துல ரஜினி சார் நம்ம கூட தூங்குன மாதிரி இருக்கும். ஸோ அந்த லெவல்ல ஹாலுசினேஷன் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் போய் தியேட்டர்ல பார்க்கும்போது புதுசாவே தெரியல. லாஸ்ட் 1 மாசமா என் கூட தான் இவர் பழகி என் கூட தூங்கி எழுச்சிட்டு இருக்காரு. இவரை போய் தியேட்டர்ல பார்க்கும்போது சொல்றாரு, எனக்கு ஏன் அப்படி ஆயிடுது. ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணலாமா இந்த சைட்ல, அட்லீஸ்ட் அந்த காசை சேவ் பண்ணி கொஞ்சம் பட்ஜெட்டை சேவ் பண்ணலாமா? நான் கொஞ்சம் ஆஃப் த டாபிக் போயிட்டேன். ரிவ்யூவர் பத்தி இது என்னுடைய கையில இல்ல. நான் ஒரு நல்ல படைப்பை செய்யறதுக்கான முயற்சியை மட்டும் என்னால எடுக்க முடியும். பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கெல்லாம் இதை போய் என்னால அட்வைஸ் பண்ண முடியாது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ப்ரொடியூசர் நீங்க தான். நீங்களே அண்ணே விட்டுருங்கண்ணே. சோ தீபக், நீங்க வந்து இப்போ உங்களோட நண்பரோட படம் வந்துச்சு, அந்த படத்தை தியேட்டர்ல போய் பாத்தீங்களா? கண்டிப்பா போனேங்க. எல்லாருமே ஃபேமிலியா ஒரு 10-12 ஃபேமிலி போய் பார்த்துட்டு வந்தோம். அவருக்கும் மெசேஜ் அனுப்பணும், பாண்டியராஜ் சாருக்கும் அனுப்பணும், சேதுபதி சாருக்குமே அனுப்பணும். they were all super happy. படமும் நல்லா இருந்துச்சு. தெரிஞ்ச கண்டென்ட் தான், தெரிஞ்ச ஸ்டோரி தான், பட் the way of making ஒன்னு இருக்குல்ல, ஸோ அது நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த 2.5 hours அதுல பெருசா என்டர்டெயின்மெண்டா போச்சுல. அவ்வளவுதான். அந்த படத்துக்கு நான் கொடுத்த 10 பவுண்டுக்கு ஐ வாஸ் ஹாப்பி. அவ்வளவுதான். அது ஏன்னா ராஜபாயும் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்ல நடிச்சிருக்கிறார், அதையும் கண்டிப்பா சினிமால வந்து பாருங்க. அப்படியா? சத்தம்லாம் நடிச்சு நம்ம அதுக்காக இப்ப நம்ம இது as a star தான் நான் பேசிட்டு இருக்கேன் இப்போ. உங்க படத்துக்கு அப்ப நான் தான் ரிவ்யூ சொல்லுவேன். அந்த படத்தோட செகண்ட் ஹீரோவே நான் தான். ஒரு செகண்ட் கண்ணு மூடினா காணப்படுவேன். செகண்ட் ஹீரோ வரீங்க. என்னன்னா இவரு ரிவ்யூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கான்பிடண்டா சொல்றது வேற, ஆர்டிகுலேட் பண்றது வேற. கொஞ்சம் ஸ்பான்டேனியஸா சொல்ல மாட்டாங்க. இல்ல ஐ மீன் ஐ டோன்ட் see any honesty there. ரொம்ப சர்காஸ்டிக்கா, ரொம்ப என்ன சொல்ல, ஒரு மாதிரி ஸ்பாயிலரா, ரொம்ப அதான் சொல்றேன்ல, ரொம்ப அவுட் ஸ்போக்கனா. இவன் ஐ டோன்ட் திங்க் இது வந்து ஹெல்தியா வந்து எப்பயுமே இருக்க போறது இல்லை. ஏன்னா பிகாஸ் இட் ஹஸ் பிகம் ஆல்வேஸ் அ கமர்ஷியல். அது வந்து சரி என்னால பாக்குறாங்க, ஐ ஹாவ் ஆல்ரெடி இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, நான் ஏதாவது ஒண்ணு பேசிட்டு போறேன், படம் பாக்குறாங்களான்னு கூட தெரியல எனக்கு இப்பெல்லாம். சரி அந்த 3 மணி நேரம் டைமையும் வேஸ்ட் பண்றாங்களான்னு தெரியல. ஏதாவது ஒரு சேனல்ல பார்த்துட்டு டாக்கிங்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்றதை விட இட்ஸ் லைக் ஏதோ ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டையோ யாராவது போனவங்ககிட்ட கேட்டுட்டு
நம்மளுக்கு இல்ல நம்ம மனசுக்கு தோணுச்சுன்னா நம்ம பார்த்துட்டு வந்துடுறதுதான். இப்போ அதுலதான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லணும். இப்போ மதுரையில இருந்து இருக்கீங்க, நம்ம இவர் தம்பி இங்க இவர் கஜி இருக்காரு. எப்படின்னா இதை கம்பேர் பண்ணும்போது இந்த ரிவ்யூஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்துல எங்க எங்க நீங்க 2 பேரும் சின்ன பசங்க, நான் எங்க காலத்துலன்னு சொல்லிக்கிறேன். இல்லைன்னா அடி விழும் எனக்கு. ஸோ எங்க காலத்துல நாங்க என்ன பண்ணுவோம்னா, எங்க டீ கடையில பெஞ்ச் இருக்கும். அந்த பெஞ்சில் உட்காந்து கமல் படமோ ரஜினி படமோ நாங்க ரிலீஸ் ஆகும்போது உட்காந்து அந்த படத்தை பத்தி பேசிக்குவோம், எப்படி போச்சு அப்படின்னு. அதை தானேயா நாங்க இப்போ வந்து ஒரு ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி பேசுறோம், நாங்க என்ன தப்பு பண்றோம் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, அங்க ஒரு 4 பேரோ 5 பேரோ நாங்க பேசிட்டு இருக்கவங்க வந்து ஒரு 10 வருஷமா 20 வருஷமா ஒன்னா டிராவல் பண்ணியிருப்போம். ஒருத்தரோட டேஸ்ட் பிடிக்கும், எங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக என்னென்ன டேஸ்ட் இருக்குன்னு. ஸோ ஒரு படத்தை பற்றி போய் பேசும்போது நாங்கள் போய் படத்தை போய் பார்த்துட்டு அந்த படத்தை பற்றி பேசுவோம். அந்த 5 பேருக்குள்ளாரே முடிஞ்சிடும். இதுக்கு சுற்றி வந்து 500 பேர் நாங்கள் பேசுறது யாரும் கேட்க மாட்டாங்க. எங்களுக்குள்ளாரே முடிஞ்சிடும், அதோட முடிஞ்சிடும். அவன் படம் பார்த்துட்டு இப்போ இது கஜி சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடணுன்னா ராஜுபாய் வந்து இந்த படம் இந்த சாப்பாடு அமிர்தமாக இருக்குன்னு சொன்னதுனால நான் போக மாட்டேன். எனக்கு போய் பிடிச்சா நான் போய் சாப்பிட்டுட்டு அது எப்படி இருக்குன்னு நான் சொல்லிக்குவேன் அப்படிம்பாங்க. ஸோ எனக்கு என்னன்னா அந்த கம்பேரிசன் நான் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த காலத்து விமர்சனம் வேற. இன்னொன்று ஆனந்த விகடன் இதில் வரும்போது கஜி சொன்ன மாதிரி வந்து அது டெக்னிக்கல் இதுவாக இருக்கும், ரெவ்யூவாக இருக்கும். ஒரு படத்தை பிரித்து மேய்ஞ்சி எப்படி இருக்குது படம்னு சொல்லி ஒரு மார்க்லாம் கொடுப்பாங்க. அந்த விகடன் மார்க்லாம் இன்னைக்கும் வந்து அதை மார்க்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை ரொம்ப மதிக்கிறாங்க மக்கள். கரெக்டா இல்லையா? ஸோ அது ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ப்ராப்பரான கிரிட்டிக். ஏன்னா அவங்க குவாலிஃபைட் பீப்புள். அவங்க வந்து ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இல்லை அந்த படத்தை படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் இன்சைட் அவுட். அவங்க பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போ வரவங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையோன்னு எனக்கு தோணுது. நீங்க சொன்னதுல ஒரு 2 விஷயம். நீங்க வந்து இந்த டீ கடையில பேசுறது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குள்ள நீங்க பேசுறீங்க. நான் சொன்னது மாதிரி சொன்னது மாதிரி இட்ஸ் மோர் லைக் அ காசிப். ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்குள்ள யூ டிஸ்கஸிங் த மேட்டர்ன்றத இப்ப நீங்க வந்து வீடியோல காமிக்கிறீங்க. அதை பீப்புள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை பாக்குறாங்க. ஸோ தட்ஸ் பாயிண்ட் நம்பர் 1. நீங்க சொன்ன 2வது பாயிண்ட் வந்து இந்த விகடன் மாதிரியான ரிவ்யூஸ் வரைக்குள்ள தே ஹேட் ஒரு மோரல்ஸ், மீடியா மோரல்ஸ். ஓகே, ஸோ எத்திக்கலி வந்து ஒரு மீடியா எப்படித்தான் பிஹேவ் பண்ண வேணும் என்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுக்குள்ள அந்த ஒரு ஸ்பேஸுக்குள்ள இருந்து அவை அந்த வேலையை செய்யணும். ஹவெவர் இப்போ ஒரு ஓப்பன் சொசைட்டில, ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய சொசைட்டில எனி ஒன் கேன் பிகம் அ மீடியா இன்ஃப்ளூயன்சர், ஒரு மீடியா பர்சனாலிட்டின்றதுனால இந்த மீடியா மோரல்ஸ் என்ற ஒரு விஷயம் இப்ப லூஸ் ஆகிட்டு. நீங்க என்னத்தை போட்டீங்கன்னு சொன்னாலும் பாக்குறதுக்கும், லைக் போடுறதுக்கும், கமெண்ட் பண்றதுக்கும், ஷேர் பண்றதுக்கும் ஒரு கிரவுட் இருக்கு. அந்த கிரவுட் க்ரோ ஆகி கொண்டுதான் இருக்குது, டீக்ரீஸ் ஆகல. இது வந்து தமிழ் மக்கள் மட்டும் இல்ல, இட்ஸ் a குளோபல் ப்ராப்ளம். கரெக்ட். சூப்பரா சொன்னீங்க. தீபக் ஏதோ ஆட் பண்றேன்னு சொன்னீங்க, சொல்லுங்க. இல்ல டேஸ்ட் மாறுதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றது, இப்ப நம்ம 3 பேருமே இருக்கோம். இப்ப தலைவன் தலைவியும் ஒரு படம், கடைசி விவசாயின்னு ஒரு படம். இப்ப நம்ம 3 பேருக்குள்ளயுமே எந்த படம், இந்த 2 படத்துல எந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? கடைசி விவசாயின்னு சொல்லுவீங்களா? இல்ல எனக்கு கடைசி விவசாயி தான் ஃபர்ஸ்ட். அண்ணனுக்கு எந்த படம் பிடிக்குன்னு கேளுங்க. கஜி உங்களுக்கு? as a personal choice எனக்கு கடைசி விவசாயி பிடிக்கும். ஓகே. இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த டீமோட சாய்ஸ் வந்து நம்மளோட இதுக்கு வந்து ஒத்துக்கிட்டதுனால சொல்றோம். இப்ப ஏன் பாயிண்ட் எல்லாம் போய் கேட்டீங்கன்னா தலைவன் தலைவின்றோம். ஜென்ரேஷன் கேட்டாப்ல அவங்களும் அந்த மூவியை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த இடத்துலதான் இந்த மாதிரி ரிவ்யூவர்ஸ் வந்து அது தீனி ஆயிடுதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல என்னன்னா எனக்கு என்னன்னா இவங்க நம்மள வந்து வழிநடத்தி போற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து அங்கதான் வந்து நீங்க சொல்றீங்க அந்த மாதிரி ஒரு கேப்ஸ்ல தான் இவங்க போடுற இந்த மசாலா வந்து கன்ஃபியூஷனா மாதிரி. நான் பாத்தீங்கன்னா நேத்து தான் போய் கூலி படத்தையே பார்த்தேன், இவ்வளவு நாளா போகாம. ஏன்னா வந்து இது பயமா இருந்தது, போகணுமா வேண்டாமா அப்படின்னு. கடைசியா போய் பார்த்தோன்னே இது பரவாயில்லையே, அவ்வளோ கேவலமா இல்லை. ஓகே, லாஜிக்கு மூளையை கழட்டி வைக்கணுமா, எது வேணாலும் கழட்டி வச்சு போறது ஓகே. ஆனா வந்து படம் வந்து இவ்வளோ கழுவி ஊத்துற லெவலுக்கு இல்லையே அப்படின்னு தோணுச்சு. புரியுதா? இந்த ஆர்டிஸ்டிக் வேர்ல்டுல வந்து 2 விதமான
ரெண்டு விதமான ப்ராடக்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து என்டர்டெயின்மெண்ட். ஓகே, ம் அதை வந்து தமிழ்ல சொல்றேன்னா கூத்தாடிகள் என்ற ஒரு 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 கான்டெக்ஸ்டுக்குள்ள போடலாம். ம் இன்னும் ஒன்று ஆர்டிஸ்ட், கலைஞர்கள். ஸோ ம் என்டர்டெயின்மெண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த தலைவன் தலைவி மாதிரியான ஒரு படம், இட்ஸ் மோர் ஆஃப் அன் என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரி. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னு சொன்னா நாங்க கஷ்டப்பட்டு வேலை செய்து போட்டு ஒரு ரிலாக்ஸ்டா ஒரு படத்தை போய் பார்க்கக்குள்ள சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அந்த படத்துல இருந்து வெளியில வரைக்குள்ள ஒரு ஒரு ஃபீலிங் குட் ஓட வெளியில வரணும்ன்றது ஒரு சப்ஜெக்ட். ம் ஆர்டிஸ்ட் என்ன ஒரு கிரியேஷன் செய்யக்குள்ள அது வந்து அந்த ஆர்டிஸ்டுக்கும் அந்த ஒரு பாக்குற ஒரு வியூவர், ஆடியன்ஸ், whatever you call it, அவங்களுக்குமான ஒரு சோல்ஃபுல் கனெக்ஷன், ம் ரைட்? ஸோ இந்த இந்த ரெண்டு செப்பரேட் கேட்டகரிஸும் எல்லா விதமான ஆர்டிஸ்டிக் கிரியேட்டிவ் பிட்ஸ்ல எவ்ரிவேர் இன் த வேர்ல்டு இருக்கு. ம் ஓகே, ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு சைடும் இருக்கு, ஆர்டிஸ்டிக் வேர்ல்டுன்ற ஒரு சைடும் இருக்கு. ஸோ இதுல நாங்க ஒரு ஒரு பர்சனா என்னத்தை அப்ரிஷியேட் பண்றோம்ன்றத பேஸ் பண்ணித்தான் நிறைய விஷயம் இருக்கு. இப்ப குளோபலி வந்துட்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கக்குள்ள ஒரு ஆர்டிஸ்ட் ஃபில்மை தான் அதிகமா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னா தே கேன் சி ஒரு அந்த கிரியேட்டர் வந்து அந்த 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 அவருடைய சோல்ஃபுல் கனெக்ஷனை எங்க கிரியேட் பண்றாருன்றது. ம் வேற என்டர்டெயின்மெண்டான படங்கள் தான் எப்பயுமே பப்ளிக்ல ஹிட் ஆகும், சக்சஸ்ஃபுல் ஆகும், அது கமர்ஷியல் ஹிட். அது கமர்ஷியல் ஹிட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு பேலன்ஸுக்கும் நடுவில் நாங்க வாழ்ந்து கொண்டுதான் இருக்க போறோம். ஹவெவர் இந்த டாபிக் வந்து மூவி ரிவ்யூஸ் பண்றவங்க வந்து இதை கரெக்டா அப்ரிஷியேட் பண்ணி இதுதான் மேட்டர், நீங்க போனீங்கன்னு சொன்னா ஜாலியா இருந்துட்டு படத்தை பார்த்துட்டு சிரிச்சுட்டு சந்தோஷமா வெளியில வரலாம். நீங்க போனீங்கன்னு சொன்னா இந்த படத்துல வந்து இப்படியான ஒரு சீரியஸ் விஷயத்த இந்த டைரக்டர் சொல்லி இருக்கிற, இதை நீங்க லேர்ன் பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் என்ற இந்த டூ கேட்டகரிஸை ஸ்பிளிட் பண்ணி கரெக்டா ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னு சொன்னா இந்த பப்ளிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பர், கரெக்ட். தீபக் ஒரு பாயிண்ட் சொன்னாரு, என் பையனுக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்கும்னு. இப்போ வந்து பையனுக்குன்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து அந்த பையன் வந்து ரொம்ப சின்ன பையன். ஸோ தீபக்கோட பையன்லாம் பார்க்கும்போது என்ன, தீபக் என்ன ஏஜ் இருக்கு இப்போ? 8 வயசு. 8 வயசுன்னு பார்க்கும்போது அவனுக்கு தலைவன் தலைவி தான் பிடிக்கும்னு சொல்லும்போது, இப்போ வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது கஜி சொல்லியிருந்தாப்புல, இப்போ வந்து என்ன டைமில் இருக்கோம்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட்க்கு மேலே அட்டென்ஷன் ஸ்பேன் இல்லை. அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சேதுபதி சார் பேசுறது இதே மாதிரிதான் இந்த 2 படம் டாபிக் தான் நாங்க பேசணும். அப்ப வந்து அந்த கடைசி விவசாயி வந்து he was telling, அந்த நம்பர் வேணாம், பட் he was saying that எனக்கு இவ்வளவு லாஸ் தீபக் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்ப தலைவன் தலைவி அப்போ பேசினப்போ அவர் சொன்னது வந்து ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பி, ப்ரொடியூசர்ஸும் ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதே நீங்க அந்த யூடியூப் ரிவ்யூ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 2-3 சேனல்ல நீங்க அந்த கடைசி விவசாயி பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு தாத்தா வராரு, இங்கிட்ட இங்கிட்ட நடக்கிறாரு, அங்க போய் வயல்ல உட்காடுறாரு, இப்படிதான் இருந்துச்சு. ஸோ என்ன மாதிரி ஒரு குட் ஃபிலிமை ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்றதுதான் வந்து என்னோட கோபம். ஒரு நல்ல படத்தையே வந்து எப்படி சொல்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தானே இது ஆகுது. அதான் சொல்றேன். அவர் நீதி அந்த மாதிரி படம் எப்படி எடுப்பாரு? அவருக்கு ஆல்ரெடி ஒரு நம்பர் லாஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி படங்கள் தான் உங்களுக்கு எப்படி அந்த கண்டென்ட்டான மூவி எல்லாம் வரும்? நீங்க இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு எத்தனை பேர் போகாம இருந்திருப்பாங்க? அந்த அந்த கோபங்கள் தான் சொல்றேன். அதான் இப்ப என்ன லேட்டஸ்டா பெரிய பெரிய ப்ரொடியூசர் எல்லாம் காண போயிட்டாங்களே, யாருமே இல்லையே. ஆமா, இல்ல, அவ்வளவுதான் இல்ல. யார் டாப் ப்ரொடியூசர்ஸ் யாருமே இல்லை. கேட்டி குஞ்சு மூணு காசுல நம்ம கேட்டி குஞ்சு போடலாம் பார்க்க முடியல. இப்போ கடைசியா இவர் ஃபைனலாக வந்தார், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். அவரு தான் இப்போ விஷால் வச்சு எடுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இவர் மாரிசன் அவர் தானே பண்ணாரு. மாரிசன், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். அது அட்லீஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மேபி அவங்க எடுத்தது 35கோ 80கோ போச்சுன்னு. ஸோ பட் என்னென்னா பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் லூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதனால். இது எதோ சீரியஸாக ஏதாச்சும் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க 2019 ஒரு பெரிய விஷயம்லாம் கொண்டு வந்திருக்காங்க இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக. பட் எதுவுமே நடக்கலைன்னு நினைக்கிறேன். இன்னும் ரிவ்யூஸை வந்து கொஞ்சம் நம்ம வந்து இந்த எஃப்சி எல்லாம் சொல்கிற மாதிரி ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணணும் அவங்கள. இல்லைன்னா இது இதே லெவலில் போயிட்டு இருந்ததுன்னா டோட்டலாக இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான். ஒன்லி ரெவ்யூஸை மட்டும் தான் பார்த்துட்டு உட்காந்து. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, ரெவ்யூஸ் படம் வரலன்னா இவங்களுக்கு என்ன, இவங்களும் கடையை மூட வேண்டியது அப்புறமா.
இப்போ ஆல்ரெடி தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் படங்கள் வரதே சரியான குறைவாயிட்டு. ஸோ நாட் ஷோர், மேபி இது ஏதாவது பொலிட்டிக்கல் அஜெண்டாவா என்னன்றது தெரியல. பட் இந்த இந்த ஃபயருக்கு ஃபியூல் வந்து கண்டிப்பா இந்த ரிவ்யூவர்ஸ் செட் பண்றாங்கன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆமாம், அதுவும் நம்ம இப்போ வெளிநாட்டில் இருக்கும்போது நான் இன்னைக்கு கூட காலையில் என்னோட வீடியோவில் அதான் போட்டிருப்பேன். நம்ம ஊரில் போய் ஒரு படம் பார்க்குறது ஒரு 100 ரூபாயில முடிஞ்சு போயிடும். இப்போ இவர் கூட சொன்னார், நம்ம ஃபேமிலியாக போய் பார்த்துட்டு வந்தோன்னு. ஒரு ஆளுக்கு நீங்கள் வந்து இதுலலாம் போட்டிங்கன்னா 15 பவுண்டு, இப்போல்லாம் சினிவர்லலாம் 17 20 பவுண்ட்லாம் போடுறாங்க. ஸோ 20 பவுண்ட் போட்டு 5 பேர் குடும்பத்தோட போனோன்னா அது 100 பவுண்டு 10,000 ரூபா காலி. ப்ளஸ் அதில் பாப்கார்ன்லாம் இன்னொரு 5,000 காலி. அதுக்கப்புறம் டின்னர், படம் அஹ், பார்த்துட்டு வரும்போது டின்னர் சாப்பிடுறது. ஆமா, டின்னர் சாப்பிட்றது, அப்புறம் கார்ல போய் பார்க்கிங்க போடுறது, அது இதுன்னு போகும்போது சொத்துல பாதி எழுதி வச்சுட்டு போறோம். அதனால நம்ம ரொம்ப ரிவ்யூலாம் பார்த்துட்டு போறோம்னு போகணுமா வேண்டாமா, இல்ல அப்படியே கண்ணை மூடிட்டு வெயிட் பண்ணிட்டோம்னா ஒரு 10 நாள் விட்டா அப்படியே கையில நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துடும். அப்படியே வீட்டுல கொண்டு வந்து கொடுப்பானோ. நீட்டா வீட்டுல ஒரு இட்லியோ சட்னியோ சாப்பிட்டுட்டு படத்தை பார்த்துடலாம் அப்படின்னு தான் சொல்லி இப்போ வந்து அந்த லெவல்ல போயிட்டு இருக்கு. ஆனாலும் நம்ம சினிமா நேசிக்கிறதுனால நம்ம எல்லாருமே போய் ஏதாச்சும் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு போய் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நெகட்டிவிட்டி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதான் சரி, இந்த பாயிண்ட்ஸை தான் பேசணும்னு இது பண்ணேன். தீபக், வேற ஏதாச்சும் உங்க மைண்ட்ல இருக்கா ஏதாச்சும் சொல்றது? நிறைய ரிவ்யூஸ், நல்ல ரிவ்யூஸும் இருக்காங்க. யாரு சொல்லுங்க, எனக்கு நல்ல ரிவ்யூர் தெரிஞ்சாகணும், எனக்கு பேர் கொடுங்க. இல்ல, நம்ம அவர் நல்ல ஃபிலிம் கம்பெனியன் அவர் பரத்வாஜ் கொஞ்சம் பயங்கர டெக்னிக்கலா பேசுவாரு. ஆமா, ஆனா அகைன் எனக்கு தெரியல, பட் அவரது ஒன்று அவரை பத்தி அவரோட குற்றச்சாட்டு என்னன்னா, அவருக்கு படத்துக்கு முன்னாடி 1 மணி நேரம் 2 மணி நேரம் இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிவ்யூ வரும். சப்போஸ் இன்டர்வியூ மறுத்து கரெக்டா தப்பா நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன். அதான். ஓகே. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் பெருசா எதுவும் ஃபாலோ பண்றதும் இல்ல, இப்ப நீங்க உங்க 2 பேர்ட்டையும் கேட்கும்போது ஒரு நல்ல விஷயம் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்க 2 பேரும் வந்து ரிவ்யூஸை பார்க்கறது இல்ல, அதை பேஸ் பண்ணி நீங்க ஒரு படத்தை போய் பார்க்கறது இல்லைன்னு சொன்னீங்க. அது ரொம்ப நல்ல பழக்கம். இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருந்துன்னா இன்னும் நல்லா இருக்கும். அது வந்து நம்பர்ஸ்ல தெரிய மாட்டேது. அவங்க போட்டோன்னே அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் 3 மில்லியன் வியூஸ்ன்னு போகுது. அதுல நான் கான்ட்ரிபியூட் பண்றேன், 100% நான் இருக்கேன் அதுல. நான் ஒரு சினிமா ஃபனாட்டிக் சின்ன வயசுல இருந்து. அப்ப யூனில போய் எனக்கு ஐடி கார்டு எடுக்கிறதுக்கு முன்னாடியே சினிவேர்ல்ட் அன்லிமிட்டெட் கார்டு எடுத்துட்டு இருந்தான். அதனால வந்துட்டு யார் பேச்சையும் கேட்கறது, ஸ்ட்ரைட்டா போயிடுறது, படத்தை பார்த்துடுறது, அவ்வளவுதான். அது எடுத்துட்டு அந்த கார்டு எடுத்துட்டாலே ஒரு வலி கொஞ்சம் கம்மியா இருக்கும்ல. ஏன்னா வந்து ஒரு டைம் எடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அது எப்போ நான் ஒரு காலம் இருந்தது, நான்லாம் வந்து ஹான்ஸ்லோல இருக்கும்போது டிஃபன் கட்டி எடுத்துட்டு போவேன் தியேட்டருக்கு சாட்டர்டேக்கு. காலையில ஒரு ஷோ இருக்கும் 11 மணிக்கு. 11ல இருந்து அந்த இங்கிலீஷ் படம் இருக்கு. அந்த டைம்ல வந்த எல்லா படமும் எனக்கு தெரியும். இங்கிலீஷ் ஆகட்டும் எது ஆனா, அப்பெல்லாம் தமிழ் படங்கள்லாம் அவ்வளவு வராது. ஸோ ஹாலிவுட்ல இருந்து ஒரு 5-6 படம் தூக்கி போடுவாங்க அந்த டைம்ல. உட்காந்து சாப்பிட்டுட்டு தியேட்டர்ல சில டைம் நான் மட்டும் தான் இருப்பேன். முடிஞ்சிட்டு மத்தியானம் பிரேக் விடும், வெளியில போய் அந்த இது பக்கத்துலயே அந்த டவுன் சென்டர் பக்கத்துலயே இருக்கும். வெளியில போய் சாப்பிட்டுட்டு திருப்பி உள்ளார போய் 2வது படம் பார்த்துட்டு 3வது படம் பார்த்துட்டு அப்புறமா செட்டில் ஆகும். ஸோ வீக்கெண்ட்ல பார்த்தேன்னா நான் 3 படம் கவர் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுல இருந்து அந்த சினிவேர்ல்டு கார்டு வந்து நான் இந்தியாவில் அப்பையிலேருந்து நான் எப்போ போனாலும் நம்ம மக்கள்கிட்ட சொல்லுவேன், மூவியில் இருக்க மக்கள்கிட்ட, டேய் இதே மாதிரி ஒரு கார்டை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கடா, எல்லாம் வந்து சந்தோஷமா படம் பார்த்துட்டு தியேட்டர் ஃபுல்லாக இருக்கும், எல்லாம் ஜாலியாக எப்போ போர் அடித்தாலும் நம்ம மக்கள் உள்ளார போய் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு. இல்லை, அது இங்கே தான். இப்போ நேற்று நான் போனேன், 2 பேர் இருந்தாங்க. 2 பேர் முன்னாடி லெஃப்ட்ல ஒரு 2 பேர். ஸோ டோட்டலாக 4 பேர் தான் உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு வந்து என்னென்ன தலைவரை நான் மட்டும் உட்காந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். நீங்க இன்னும் பார்க்கலையா? நான் அன்னைக்கு கரெக்டா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. நான் இந்த பென்னே பீச்னு ஒரு மவுண்டன் இருக்கு, அங்க போயிட்டு நான் அந்த கிளைம் அது யூகேவோட ஹையஸ்ட் மவுண்டன் சொல்லி அங்க ஹைக்கிங் போனோம். சைக்கிள்லயே போனீங்களா இல்ல நடந்து போனீங்களா? நடந்து போனதுங்க. பென்னே பீச் சூப்பர். யூகேல ஹையஸ்ட் மவுண்டன் போல அது. யூகேலயும் ஸ்காட்லாண்ட்லயும் சேர்ந்து அதை முடிச்சிட்டோம்னா பெரிய உயரம் எதுவும் இல்லை. போய் முடிச்சுட்டு வந்துட்டீங்க, வெல்டன். ஸோ நம்ம நேயர்கள்லாம் சொல்ற பென் லெவிஸே ஏறிட்டு வந்து இன்னைக்கு நம்மள்ட்ட கேஷுவலா பேசிட்டு இருக்காரு. என்ன கஜி, வீட்டுல இருந்து அவர் பயங்கர ஃபிட்னஸ் ஃப்ரீக் கஜி.
ஆமா. அவரு இப்போ என்னன்னா உங்களுக்கு ஒரு தகவல் குடுத்துக்கிறேன். அவர் வந்து ஹான்ஸ்லோல தானே இருக்கீங்க. தீபக் எங்க இருக்கீங்க? நான் ஃபெல்டம்ல இருக்கேன். ஆ? ஃபெல்டம்ல ஃபெல்டம்ல தான் இருக்காரு. நீங்க இவரு கஜிய பிடிக்கணும்னா ஹான்ஸ்ல தானே இருக்காரு. நீங்க சாட்டர்டே இந்த சைக்கிள்ல போகும்போது அவர் அப்படியே டபுள்ஸ் அடிச்சுட்டு போங்க. அவரும் வருவாரு. ஆமா, மெய்யழகன் ஸ்டைல்ல. ஏன்னா வந்து அவ்வளோ அவரும் ஃபிட்னஸ்ல இறங்குறதுக்கு காத்துட்டு இருக்காரு. கஜி டெஃபினட்டா போங்க. சூப்பரா இருக்கும். சூப்பர். ஸோ நல்ல ஒரு சூப்பரான டீம். அவங்க டீம்லயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் உங்க ஆளுங்க யாராச்சும் வந்திருக்காங்களா இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு? அவ்வளவு பேர் சினிமா பைத்தியங்கள் இருக்காங்களே. ஆமாங்க, எல்லாருமே இந்தியா போயிருக்காங்க, ஊருக்கு போயிருக்காங்க. இதே என்ன ஹங்கேரி ஏதோ ட்ரிப்பு போயிருக்காரு ஃபேமிலியோட. எல்லாருமே ஊருக்கு இந்த லீவ்ல லாஸ்ட் மினிட் அந்த லாஸ்ட் வீக் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர். ஓகே கஜி, எனக்கு இன்னொன்னு என்னன்னா, இப்ப அடுத்தது என்ன படம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? அடுத்தது என்ன உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்? எந்த படம் சூப்பரா வரப்போகுது? வந்து 2-3 லைனப் வந்துட்டு இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்ல, போயிட்டு ரிலாக்ஸா ஒரு படம் பார்க்கறது தான், அவ்வளவுதான். எனக்கு மദ്രാசி வர்றது ஒண்ணு இருக்கு. அப்புறம் இந்த ஹீரோட நம்ம பிரதீப் ரங்கநாதன் 2 படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரே ஹீரோட படம் ஒரே நாள்ல வருது திருப்பி அப்படின்னு சொன்னா அது திருப்பி ரெக்கார்டு பிரேக் பண்றதுக்கு வருதா? ஒண்ணு வந்து டியூட்னு ஒரு படமும், இன்னொன்னு என்ன ஐஎல்கேவா இன்சூரன்ஸ் எல்ஐகே. இது ரெண்டும் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரஜினி, கமல் இவங்களோட படங்கள்ல தான் இப்படி வந்திருந்ததா. இப்போ ரெக்கார்ட் பிரேக்கிங்கா திருப்பி தீபாவளிக்கு ஒரே ஹீரோட 2 படம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர். ஸோ பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன். நல்ல க்ளோஸ்னே. காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் அதே சேம் மதராசி வர்ற அன்னைக்கு ரிலீஸ் போல. இங்கே ரிலீஸ் ஆனு தெரியல. ஓ, அது இங்க ரிலீஸ் இது வரைக்கும் எதுவும் சொல்லல. அதுவும் இவரு பாலாவோட ஃபர்ஸ்ட் படமா? பாலாவோட ஃபர்ஸ்ட் படம். அவரு அப்பப்போ வாட்ஸ்அப்ல அனுப்புவார் அந்த யூடியூப் அந்த கிளிப்ஸ் எல்லாம். பாலா காண்டி பார்ப்பேன். அந்த மாதிரி இப்ப பிடிச்சவங்க காண்டி பார்ப்போம்ல. எங்களுக்கு எல்லாம் அஜித் குமார் பிடிக்கும். குட் பேட் அக்லி படமே இல்ல, 3 தடவை உட்காந்து பார்த்தோம். இப்ப அது நல்ல எக்ஸாம்பிள் கஜி. குட் பேட் அக்லிக்கு எந்த ப்ரமோஷனும் இல்ல. அவர் வந்து ஆடியோ லான்ச்சோ எதுவுமே பண்ணல. படம் சூப்பர் ஹிட். ஆமா, கரெக்டா? கண்டிப்பா நாங்க காப்பாத்திடுவோம் அவரை எப்படினாலும். அவர் டாக்டிக்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவர் வந்து யாரு மூஞ்சிலே முடிக்கிறது இல்ல, வந்தா தியேட்டர்ல பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்ல, அவரு ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி மேபி ஈவன் மோர் அப்பவே அலர்ட் ஆயிட்டாரு. he understood, he stepped away. அவ்வளவுதான். அவர் பெர்ஃபெக்ட். அது அவர் ஒருத்தர் பெர்ஃபெக்ட்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து சுத்தமா லைம் லைட்ல இல்ல. வந்தா நான் கார் ஓட்டும் போது வாங்கடா பாக்கடா, இல்லன்னா இந்த பக்கம் வந்துடாங்க. ஆக்சுவலி ட்ரூத் என்னன்னா, அவர் வந்துட்டு ஆக்டிங்ன்றது ஒரு ஜாப், அதை அவர் கரெக்டா பண்றாரு. மத்தவங்க எல்லாம் அதை ஐ வுடன்ட் சே மிஸ்யூஸ், பட் அது ஒரு ஜாப்பா ட்ரீட் பண்ணாம அது வந்துட்டு பெர்ஃபெக்ட் ஒரு லைம் லைட்டுக்கான ஒரு விஷயம், அதை வச்சு அவங்க எப்படி டெவலப் பண்ணலாம்ன்றத மட்டும்தான் ஒர்க் பண்றாங்க. whereas he treats it as a job. அவ்வளவுதான். கரெக்ட். ஆமா. இப்போ இன்னொரு விஷயம் வந்து, இந்த கடைசி விஷயம் நம்ம வந்துட்டு, இந்த பாண்டான்னு ஒருத்தர் நீங்க பாத்திருக்கீங்களா 2 பேரும்? அஃப்கோர்ஸ்ல அவருக்கு வந்து இப்போ வந்து அவரோட ட்ரெண்ட் நான் சொல்றேன். எப்படின்னா, ஒரு காலத்துல இப்போ வந்து இதுவே ஒரு 1 மந்த் முன்னாடி வரைக்கும், இல்ல ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் முன்னாடி வரைக்கும் எந்த படத்தையும் அவர் கல்வி ஊத்துறதே இல்லை. வருவாரு, இது சரியில்லைண்ணா, இது இப்படி இருக்கு, இப்படி அது இருக்கா, அப்படி இருக்கா, அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு அவரு. இப்போ பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த இன்னொருத்தர் ஒரே சட்டை போட்டு வருவார்ல, பச்சை சட்டை, அவரையே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இவரும் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபேம்குள்ளார போற மாதிரி இருக்கு. ஏன்னா இவர் வந்து இவருக்கு ஒரு ஆதாயம் இருந்தது முன்னெல்லாம். அப்படின்னா ஒரு படத்துல வந்து ஒரு ரோல் கிடைக்கணும்னு பண்ணிட்டு இருந்து, அண்ணே வணக்கண்ணே, நான் உங்களை பத்தி நல்லா சொன்னேன், அடுத்த படத்துல எனக்கு ஒரு ரோல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருந்தார் கொஞ்ச நாள். அதையும் இப்போ தாண்டி வெளியில வந்துட்டு, இல்லடா இதெல்லாம் ஒத்து வராது, நம்ம எல்லாரையும் கல்வி ஊத்துவோம்னு சொல்லிட்டு அதே பாணியில எனக்கு பண்ற மாதிரி தோணுது. நீங்க 2 பேரும் அதை பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, அவரோட ரிவ்யூஸை இப்போ ரீசெண்டா. இல்லைண்ணே, அதை விட பெட்டரான ஒர்க் எல்லாம் இருக்கு. இருக்கா? ஓகே, சரி. அடுத்த டைம் உங்க 2 பேருக்கு என்ன கொடுப்பேன்னா, முன்னாடி போய் வீடியோல பாட்டுவாங்க, அப்புறமா பேசுவோம். தீபக்கு தூங்கிட்டீங்களா? தீபக்கு
எனக்கு தெரிஞ்சு அதான் நீங்க கரெக்டான ஆளை கூப்பிடலன்னு நினைக்கிறேன். நாங்க 2 பேருமே அவங்க பாக்குறது அந்த ரிவ்யூ பத்தி ரிவ்யூவர்ஸ் பத்தி பேசுவோம் வாங்க. 2 பேர்னா 2 பேரு நாங்க ரிவ்யூவர்ஸ் பாக்குறதே இல்ல. வாடா பேசுவோம் வா. சூரி சொல்ற மாதிரி டைம் இல்ல. டைம் இல்ல. சூப்பர் வெரி. என்ன சொல்றீங்க தீபக், என்ன சொல்றீங்க? இல்ல பெருசா நம்பி போய் ட்ரஸ்டபுளா இல்ல அது. ஆமா ஆமா. சரி, இப்போ நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் ஒரு ஆளா போவோம். தீபக்கு என்ன இந்த ஸ்டெப்ஸ் எடுத்தா உங்களுக்கு நாளைக்கு வந்து உங்களை சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஆக்கிடுறாங்க நீங்க இல்ல? ஸோ உங்கள்கிட்ட வந்து ஒரு பவர் கொடுக்குறாங்க. ரிவ்யூஸை என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணால் படம் வந்து இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் படத்துக்கு ஒரு சேஃபு, நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு பியூரான ஒரு ரிவ்யூ ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சேஞ்சஸ் கொண்டு வருவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் அது ஏன்னா குளோபல் லெவல்ல அது யூடியூபோட ஏன்னா சரி, நீங்க சுந்தர் பிச்சை ஆயிட்டீங்க அப்போ சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. அந்த மாதிரி சொன்னீங்கன்னா இப்ப நீங்க இதெல்லாம் இருக்குங்க. நான் அந்த ஹாலிவுட் அவங்க ரிவ்யூவர்ஸ் எல்லாம் இன்னும் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நெருங்க கூட முடியாது. எப்படி நெருங்க முடியாது சொல்றீங்க? அவங்க டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்காங்களா இல்ல என்ன மாதிரி? ஆமாமா, கரெக்டா இருக்கும், பாயிண்டா இருக்கும், என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கு முதல்ல தெரியும். ஹாலிவுட் நிறைய ஹாலிவுட் ரிவ்யூவர்ஸ் வந்து அந்த அந்த ஹைப் அந்த ஹேட் சைக்கிள் இருக்காங்க. அந்த ஹேட்ன்ற வேர்டே அவங்கள்ட்ட இருக்காது. ஸோ நீங்க நிறைய இதெல்லாம் பாத்துருக்கீங்களான்னு தெரியல. பேட்ரிக்னு ஒருத்தர் இருப்பாரு, ஒருத்தர் இருப்பாரு. பயங்கர பேலன்ஸ்டா இருக்கும், தாட்ஃபுல்லா இருக்கும், நான் டாக்ஸிக்கா இருக்கும். அதான் மேட்டர். சூப்பர், ஜென்யூனா இருக்கும், பயங்கர ஜென்யூனா இருக்கும். அதான் சொல்றேன்ல, நான் அந்த மாதிரிலாம் வந்தேன்னா we have to follow இந்த மாதிரி தான். நீங்க பேலன்ஸ்டா இருக்கணும், தாட்ஃபுல்லா இருக்கணும், நான் டாக்ஸிக்கா இருந்தனாலே அடுத்து 3 நாள் காப்பி ரைட்ல போட்டாங்க. சூப்பர் சூப்பர், வெரி குட். கஜி அவர்களே, நீங்க இப்போ சுந்தர் பிச்சை ஆயிட்டீங்க, நீங்க சொல்லுங்க. சுந்தர் பிச்சை என்ன பண்றது, இதுக்கு கடவுள் ஆகணும். இது ரிவ்யூவர்ஸ் ஃபில்ம் மேக்கர்ஸ்ன்றதை தாண்டி ஐ ஃபீல் லைக் இது வந்து ஒரு பப்ளிக் அவேர் ஆகணும். அவங்க இதை வந்து இல்ல இந்த மாதிரியான ரிவ்யூஸை நாங்க பார்க்க மாட்டோம், அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம், நாங்க போய் படத்தை பார்க்குறோம், நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம் இந்த படத்தை பார்க்கலாமா இல்லையா, இன்னும் ஒரு 10 பேருக்கு சொல்லலாமா இல்லையான்ற விஷயத்த நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம் என்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வரணும். நான் ஓப்பனிங்ல சொன்ன மாதிரி வி ரன் ஒன்னு எப்படி சொல்ற, ஒரு கொசிப் பேஸ்டான வேர்ல்டா வந்ததால அந்த நெகட்டிவிட்டின்றது அப்ரிஷியேட் ஆகப்படுது. இது மக்கள் பப்ளிக் அவேர் ஆகி, ஈவன் டு டச் அப் ஆன் தீபக் சொன்னது மாதிரி, உதாரணத்துக்கு கடைசி விவசாயியையும் நாங்க தலைவன் தலைவியையும் கம்பேர் பண்ணிக்குள்ள இப்ப அந்த கிரியேட்டர் வந்துட்டு தலைவன் தலைவி மாதிரியான படம் தான் 10 தடவை ரிப்பீட்டடா எடுக்கணும் என்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள தள்ளப்படுறார். பிகாஸ் அதுதான் அப்ரிஷியேட் ஆகுது, கலெக்ஷன் இருக்குது, எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும். சோ கடைசி விவசாயியான ஒரு நல்ல படைப்பு வந்துட்டு இனி அந்த கிரியேட்டர் செட் இருந்து வரப்போறது கிடையாது. விவசாயி கடைசி படம் ஆயிடுச்சு. சோ இந்த விஷயத்த வந்து மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது ஒரு என்டர்டெயின்மெண்ட், இது ஒரு ஆர்ட், ரெண்டையுமே ஈக்குவலா அப்ரிஷியேட் பண்ணணும். ஒன்று வந்து எங்களுக்கு டைம் பாஸுக்கு, ஒன்று வந்து எங்களுக்கு லேர்னிங்குக்கு. இதை வந்து எப்ப மக்கள் புரிந்துணர்ந்து அவேர் ஆகி இதை அப்ரிஷியேட் பண்ண தொடங்குறாங்களோ அப்பதான் இந்த ரிவ்யூவர்ஸுக்கு வேலை இல்லாம போகும். கரெக்டான படங்கள் they will survive. ஸோ மக்கள் கையில தீர்ப்பை கொடுத்துட்டீங்க, அவ்வளவுதான். சூப்பர், அருமை, ரொம்ப ரொம்ப நன்றி 2 பேரும் வந்ததுக்கு.